தொடர் விடுமுறை மற்றும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருச்செந்தூரில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். அதிகப்படியான வாகனங்களில் பக்தர்கள் வந்து செல்வதால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த நிலையில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டும் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 5:30க்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் நடை திறப்பதற்கு முன்பே வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடல் மற்றும் நாழி கிணற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று முருகனை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தொடர் விடுமுறையின் காரணமாக பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் சிறப்பு தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் பக்தர்களின் வரத்து அதிகரிப்பால் திருச்செந்தூர் நகர் முழுவதும் வாகன போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக உள்ளது. திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.